யாரும் சொல்லி வரல. நானாகவே தான் அந்த லிங்க பார்த்து வந்தேன். வந்த அந்த நாட்கள்ல எனக்கு அபிஷேகம் இல்லாம இருந்தது. அதுக்கு நான் ரொம்ப ஒரு வாஞ்சையா இருந்தேன். அந்த சமயத்துல நான் அந்த கூடுகையில வந்தேன். ஈஸ்டர் அந்த 40 டேஸ் பிரேயர் நடக்கும்ல, அதுல ஒரு 30 டேஸ்க்கு பிறகு அந்த மாதிரி டைம்ல இதுல நான் கலந்து கொண்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் நாள் போச்சு, 2வது நாள் போச்சு, 3வது நாள் போச்சு. அந்த நாட்கள்ல எனக்கு உடனே அந்த அபிஷேகத்தினுடைய வாஞ்சை அதிகமாச்சு. வாஞ்சை இருந்தது, ஏற்கனவே இருந்தது. நான் அதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது ரொம்ப ஒரு வைராக்கிய வாஞ்சியா இல்ல. இந்த ஒரு 3 நாள்ல எனக்கு ஒரு வைராக்கிய வாஞ்சியாச்சு. இல்ல, இந்த கூடுகையில நம்ம ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு வந்தது. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. பல வருஷமா நானும் அப்படியே பண்ணியும் பண்ணாமலும் அப்படி அப்படி இருந்துகிட்டே இருந்தேன். இப்ப இதுல எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. எப்படியாவது இந்த கூடுகையில நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 நாள் ஆச்சுது. அப்போ எப்படியாவது நம்ம இவங்களை மீட் பண்ணணும். நான் உண்மையாகவே கவனிச்சு கொள்ளுங்க. நான் நினைச்சேன், இந்த சிஸ்டர் நம்ம எப்படி பாக்குறது, ஒருவேளை நேர போய் கொஞ்சம் ஜெபிக்கலாமோ, இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, ஆன்லைன் பிரேயர்ல வேற நம்ம பண்றோம், ஒருவேளை மதுரையில இருப்பாங்களோ, கோயம்புத்தூர்ல இருப்பாங்களோ, வேலூர்ல இருப்பாங்களோ, ஈவன் பெங்களூர்ல கூட இருப்பாங்களோ, அப்படியெல்லாம் உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன், எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே, எப்படி இவங்களை மீட் பண்றதுன்னு தெரியலையே, ஏதாவது ஒரு 2 வார்த்தை ஒரு ஆலோசனையாவது நம்ம கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சையோட இருந்தேன். ஒரு நாள் போயிட்டு மாடியில போய், எனக்கு வீட்டுல மாடியில ஓபன் இதா இருக்கும், அதுல போய் வானத்தை பார்த்து உட்காந்துட்டு, எஸ்ஸப்பா எனக்கு எப்படியாவது அபிஷேகம் வேணும், நான் அந்த சிஸ்டரை பார்க்கணும், நான் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, இந்த ஆவடியை சுத்தி எங்கேயாவது இருந்துட்டா நான் எப்படியாவது போயிடுவேன், எனக்கு உதவி செய்யுங்க எஸ்ஸப்பா அப்படின்னு சொல்லி உண்மையிலே நான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக சொல்றேன். நான் அப்படியே அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எஸ்ஸப்பா, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் அந்த லிங்க்ல பிரதரோட நம்பர் போல இருக்கு, அந்த நம்பரை கிளிக் பண்ணி போன் பண்ணேன். போன் பண்ணால பிரதர் தான் எடுத்தாங்க. எடுத்துட்டு அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, 2 டேஸ்க்கு முன்னாடி சிஸ்டர் சொன்னாங்க, ஜெபமதி சிஸ்டர் அந்த மீட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 3 டைம்ஸ் சொன்னாங்க. அப்புறம் பிரதர் சொன்னாங்க, சரி நான் சிஸ்டர்கிட்ட கொடுக்கணும்னு அவங்க அதுல கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் சிஸ்டர், எனக்கு இந்த மாதிரி எனக்காக ஜெபிக்கணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு அபிஷேகம் வேணும் சிஸ்டர், நான் எவ்வளவோ வாஞ்சையோட இருக்கிறேன், ஆனா எனக்கு எப்படியும் எனக்கு வேணும், நான் அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறேன், எனக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நீங்க இந்த கூடுகையில தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். எதையோ கேட்போம் நம்ம, அதையெல்லாம் கேட்காம நீங்க அபிஷேகத்தை கேட்கறதுனால ஆண்டவர் நிச்சயமா நிரப்புவாரு, தொடர்ந்து வாங்க, கட்டாயம் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்க எங்க இருக்கீங்கன்னு மெதுவா கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சென்னையில அயப்பாக்கத்துல இருக்கேன்னு. அவங்க சொன்னாங்க, நான் விஜிஎன்ல இருக்கேன். எனக்கு அத போல சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதல்கள் அப்படியே அருள் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கேட்டேன், சிஸ்டர் நானும் விஜிஎன்ல இருந்தேன் 1 இயரா அப்படி சட்டனா எனக்கு ஞாபகம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே விஜிஎன்ல ஒரு கூடுகையில நான் சிஸ்டரை பார்த்தேன். என்னை கூட்டிட்டு போன சகோதரி சொன்னாங்க, இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க, வல்லமையா ஜெபிப்பாங்கன்னு. அப்ப நான் சொன்னேன், என்னுடைய பொண்ணு 4 வருஷம் குழந்தை இல்ல சிஸ்டர், அவ இப்ப கன்சீவ் ஆயிருக்கா, 6 மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் ஜெபிச்சேன். அப்ப சிஸ்டர் சொன்னாங்க, சாத்தானுடைய அந்த சதி எல்லாம் இந்த டெலிவரி டைம் வரைக்கும் அவளை தொடாத அளவுக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க. அடுத்தது யோவான் ஸ்நானனுடைய அபிஷேகம் அந்த பிள்ளைக்கு இருக்கும்னு சொல்லி இந்த 2 வார்த்தையும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லி ஜெபிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த குழந்தை 4 வயசு முடிஞ்சிருச்சு. அவனோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது டெய்லி நைட்டு 10 வசனத்துக்கு மேல சொல்லுவான், நிறைய வசனம் சொல்லுவான், ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லுவான், பாட்டு நிறைய பாடுவான், நிறைய பாட்டு பாடுவான். அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் அதுல அவள்ல என்ன ஒரு அபிஷேகத்தை பிள்ளைக்கு மேல வச்சிருக்காருன்னு ஒரு உறுதிப்படுத்தினாரு. அப்ப நான் கேட்டேன், நீங்க அந்த சிஸ்டர் தானே அப்படின்னு. அங்கதானே ஜெபிச்சோம்ல. ஆமா நான் தான். எனக்கு அத போல சந்தோஷம். உண்மையிலே நான் எங்கேயோ இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யற இது முதலாவது எனக்கு ஆண்டவர் செய்த கிருபை. இந்த இது பிரேயர் கூடுகையில 2வது ஒரு கூடுகை நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க.
இப்ப சிஸ்டர் பாடுனது போல தேவன் நம்மளை காண்கிற தேவன் அப்படிங்கிறதுக்கு இந்த சாட்சி. என்னன்னு சொன்னா, என் பையனுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் முடியல, ஆகுது. அப்ப கடவுளுடைய பெரிதான கிருபையில அவ உடனே கன்சீவ் ஆயிட்டான். கன்சீவ் ஆனனால அந்த பிள்ளை வேலை செய்யறா. அப்ப நைட் டியூட்டி அவ பண்ணிட்டு வீட்டுக்கு அவங்க அம்மாட்ட இருக்கிற வரைக்கும் நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில ஏர்லி மார்னிங் வருவா, சாப்பிடுவா, தூங்குவா, அப்புறமா அடுத்த நாள் புறப்படுவா, வேலைக்கு போவா. இப்படியே அவளுடைய வாழ்க்கை இருந்தனால வீட்டு வேலைகள்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. எல்லாமே அந்த நாட்கள்ல கன்சீவ் ஆனனால நானும் ரொம்ப சந்தோஷத்தோட, அப்பா இவ்வளவு சீக்கிரம் அந்த கனியை கொடுத்தீங்களேன்னு நானும் வீட்டு வேலைகள் எல்லாம் நானே செய்தேன். நானும் பையனும் தான் இருக்கிறோம், ஹஸ்பண்ட் தவறிட்டாங்க. அதனால நானும் கஷ்டப்படாம நாம 2 பேருக்கு செய்யற வேலை தானே நல்லா செய்துகிட்டே இருந்தேன். நாளாக நாளாக அவளும் குழந்தையும் பிறந்தது. அம்மா வீட்டுக்கு போனா, திரும்ப வந்தா. இப்போ 3 மாசம் ஆயிடுது, திரும்ப வந்தா, எல்லாம் ஆச்சுது. இப்போ குழந்தைக்கு 8 months ஆயிடுச்சு. அவளுக்கு வேலை லீவு முடிஞ்சிருச்சு. 6 மாசம் லீவு. லீவு நாள்ல இருக்கும் பொழுது கொஞ்சம் வேலைகள் எல்லாம் அப்படி அப்படி செய்த அரைகுறையா நான் அதை பினிஷ் பண்ணி அப்படி அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப 8 மாசம் ஆயிடுது குழந்தைக்கு. அவளும் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சுட்டா. ஆனாலும் வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு நம்ம ஜெபிக்கிற ஒரு கூடியல் எல்லாம் இருக்கிறனால நானும் என்ன தேற்றி பார்த்தேன். என்ன பண்றது, எப்படி சொல்றது, அவள்கிட்ட சொல்லிடலாமா, கூப்பிட்டு வச்சு பேசிடலாமா, இல்ல அவங்க அம்மாவிட்ட லேசா சொல்லிடலாமா, கொஞ்சம் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் முகம் வாடிடக்கூடாது அப்படின்னு அப்படியே ரொம்ப குமுறிட்டே இருப்பேன். அப்புறம் ஜெபம் பண்ண 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 அப்படியே சவர்ந்து போயிடுவேன். அப்படியே சரியாயிடும். அப்ப பாருங்க, ஒரு நாள் எனக்கு தாங்க முடியல. என்னடா இது, நமக்கு ஒரு மாதிரி, எனக்கு சுகர் இருக்கனால உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. இப்ப ஏதோ ஒண்ணு நமக்கு ஃபீல் ஆகுதே, நம்ம இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாருங்க மாடியில போனேன். அதே மாதிரி போய் உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட பேசினேன். என்னுடைய பெருமைகளை எல்லாம் பேசினேன். ஆண்டவரே, நான் எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணேன், வரதட்சணையே வாங்காம பண்ணினே, அவளோட 20,000 அவங்க அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவளுடைய சேலரியில 20,000 rupees அவங்க அம்மாக்கே கொடுக்க சொல்லிட்டேன். அப்ப இப்படியெல்லாம் நான் செய்திருக்கனே, இன்னும் நான் எதை தான் நான் விட்டு கொடுக்கணும், என்னால முடியல, எனக்கு முடியலன்னா முடியல, எனக்கு நெஞ்சே அடைக்குது, நான் இப்படிதான் நான் வேலை செய்யணுமா, எவ்வளவு நாள் நான் இப்படி செய்யணும், எனக்கு முடியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுல நான் சரி இன்னைக்கு அவள்கிட்ட உட்கார வச்சு மெதுவா பேசிடலாம், அல்லது அவங்க அம்மாட்ட பேசிடலாம்னு ஒரு முடிவோட இறங்கி வந்தேன். அடுத்த நாள் காலையில பிரேயர் நடந்துச்சு. அப்படியே அப்படியே போச்சுது. அப்புறம் அவள்கிட்ட பேசலாம் அப்படின்னு டைம் கிடைக்கல. அன்னைக்கு நாள் கடந்து போச்சு. அடுத்த நாள் உண்மையிலே சிஸ்டர் இதுவரைக்கும் அவங்களோட வீட்டு காரியத்தை சொன்னதா நான் கேட்டதே இல்லை. அவங்க வார்த்தைகளை தான் சொல்லியிருக்காங்க. வீட்டு ஃபேமிலியில உள்ள எதையும் சொன்னதில்லை. அன்னைக்கு பாருங்க அவங்களோட மருமகளோட காரியத்தை சொன்னாங்க. ஐயோ, ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். மருமகளோட காரியத்தை சொல்லிட்டு 2 வார்த்தை சொன்னாங்க. இவ்வளவு நாள் நான் செய்துட்டேன், இன்னும் நான் தான் செய்யணுமா, எவ்வளவு நாள் இந்த வேலைகளை நான் செய்யறதுன்னு சொல்லி 2 வார்த்தையை நான் சொன்னேன். அதே வார்த்தைய சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷிவரிங் ஆயிட்டு, ஆண்டவரே எப்படி நீங்க இதை சொல்றீங்க, எனக்கு புரியலையப்பான்னு. அப்ப சிஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் பலனை தரேன், நீ செய் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சிஸ்டர் நிறைய காரியங்களை சொன்னாங்க. நான் அப்படியே போய் மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இன்னைக்கு நான் அந்த பிரேயருக்கு ஒருவேளை நான் தவறி இருந்தேன்னா, ஆண்டவரே என் சாட்சி கெட்டு போயிருக்குமே, என் பிள்ளை முகம் வாடி இருக்குமே, இந்த பிள்ளைய என் மேல அவ ஹிந்து குடும்பத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தா, அதனால நான் அவளுடைய இதுவும் மாறி இருக்குமே, இவங்கெல்லாம் என்ன குடும்பம் அப்படின்னு நினைச்சிருப்பாளே, எவ்வளவு சாட்சி கெட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இந்த குடிகளை நான் சில நாள் லேட் ஆயிடும் வர்றதுக்கு, வைஃபை கனெக்ஷன் கிடைக்காது, அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அன்னைக்கு நான் கரெக்டா நான் சேர்ந்தேன். ஏசப்பா உமக்கு நன்றி. அவங்க வார்த்தைகள் மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற அந்த குடும்பம் நடத்துற விதமும் நமக்கு ஒரு சாட்சியா இருக்கு. எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார், தனித்தனியா கவனிக்கிறாரு. அதே போல சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஜாயின் பண்றது ஏனோ தானோ எப்படியோ நம்ம யதார்த்தமா நுழையிறது கிடையாது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தாதான், தெரிந்து கொள்ளப்பட்டாதான் நீங்க இந்த கூடுதலை இருக்க முடியும். ஒருவேளை அப்படியே வந்துட்டாலும் வராங்க போறாங்க அப்படிதான் இருக்கும். அதுல நிலைச்சு நிக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் தான் அப்படிம்பாங்க. இந்த 2 காரியமும் எனக்கு அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே காண்பித்தாரு. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா,
சொன்னா பாட்டு. பிரதரை சொல்லணும்னா பாட்டு. உண்மையாகவே ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருக்கும் பொழுது எழும்ப, ஏன்னா நைட்டு நான் தூங்குறதுக்கு 12 ஆயிடும். 12 மேல ஆயிடுனால காலையில எழும்ப கஷ்டமா இருக்கும், டயர்டா இருக்கும். அன்னைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருந்து கஷ்டமா இருந்து, அன்னைக்கு பிரதர் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதேங்கிற பாட்டு. அந்த பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாது. நான் அதிகமா எங்கேயும் போறது கிடையாது. எந்த மீட்டிங்கும் ரொம்ப எல்லாம் கலந்து கொள்ள, சர்ச்சு வீடு அவ்வளவுதான். அப்ப இப்படி ஒரு பாட்டு இருக்குதா, என்னடா இது, நம்ம உடல் உறுப்புகள்லாம் நமக்கே தெரியாததெல்லாம் அவ்வளவு அருமையா வருதே அப்படின்னு அதுல இருந்து அந்த பாட்டை பாட பாட அந்த பாட்டை பாடி பாடி நான் தலையில கைய வச்சு ஒவ்வொரு உறுப்புகள்லையும் அதுல இருக்கிற மாதிரி ஜெபிப்பேன். அப்ப திரும்ப அந்த பாட்டை எனக்கு நினைச்சு பார்த்தேன், எனக்கு மறந்து போச்சு ஸ்டார்டிங். அப்ப பேர்லின் என்னோட கூடுகையில 11 கூடுகையில மார்னிங் பிரேயர்ல வருவா. அப்ப அவட்ட சொன்னேன், பேர்லின், அவ யதார்த்தமா அந்த பாட்டை போட்டா. ஐயோ, நான் 2 நாளாட்டு அந்த பாட்டை தேடிக்கிட்டே இருக்கேன்ப்பா, நீ எப்படி இந்த பாட்டை போட்ட? இதுவரையில நாங்க ஒரு 3 இயர்ஸா ஜெபிச்சுட்டு இருக்கோம், ஒரு நாள் இந்த பாட்டை அவ போட்டதே கிடையாது. அன்னைக்கு போட்டா. இப்ப என்ன ஒரு ஆண்டவரா இருக்காரு ஏசப்பா, இப்படி ஒரு ஆண்டவர் நம்மளை இவ்வளவு துல்லியமா கவனிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தப்ப பேர்லின்ட்ட நான் ரொம்பவே இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்து அன்னன்னைக்குள்ள காரியத்தை குறித்து ஷேர் பண்ணுவேன். அக்கா இப்படி சொன்னாங்கம்மா, அப்படி சொன்னாங்க, இதெல்லாம் இப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஷேர் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் திடப்படுத்துது. ஊழியக்காரவங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்க ரொம்ப ஜெபம் பண்ற பாரத்தோட ஜெபிப்போம், நிறைய ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்காக. அப்ப நானும் பேர்லினுமே ரொம்ப ஷேர் பண்ணுவோம். அப்ப சிஸ்டரோட பொண்ணு பெட்டி சிஸ்டர், அந்த மகள் ஜெபிக்கும் பொழுது இன்னும் ஒரு வல்லமையை காண முடியும். அதே மாதிரி ஃபெபினா சிஸ்டரோட அந்த ஜெபத்திலையும் ஒரு நல்ல ஒரு வல்லமையை காண முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு கூடியல் ஆண்டவர் என்ன கூட்டி சேர்த்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு 1 monthsக்கு முன்னாடி யதார்த்தமா தான் நான் விஜிஎன் போனேன். அன்னைக்கு நானும் பேர்லினும் யதார்த்தமா தான் போயிட்டு சிஸ்டரை பாக்குறதுக்கு, பிரதரை பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏசப்பா கொடுத்தாங்க. அவங்க அன்போட விசாரிச்சாங்க, பொறுமையா எல்லாம் கேட்டாங்க, அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ சிஸ்டர், பரவாயில்ல, இன்னும் ஆண்டவர் உங்களை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவாரு, ஜெபத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அன்பா ஜெபிச்சு அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்பனா எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டு தான் இருக்கேன். பிள்ளைகள்கிட்டையும் சொல்லுவேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, வீட்டுலதான் வேலைன்னா. என்னுடைய மருமகள் இப்போ 7 மணி பிரேயர்ல, ஈவினிங் பிரேயர்ல அவளே சொல்லுவா, அம்மா நீங்க பிள்ளைய நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு மடியில அவ வச்சிருப்பா. நான் 7 மணி பிரேயர் அட்டன் பண்ணுவேன். ரொம்ப அவளுக்கு வேலை ஜாஸ்தியா இருந்தா என்னால பண்ண முடியாது. 8 மாசம் குழந்தையா இருக்கனால ஃபுல்லா நான் பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனால எனக்கு ஈவினிங் பிரேயர் வர்றது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுவேன். அதனால என் பிள்ளைகளுக்கும் அந்த காரியத்தை எல்லாம் சொல்லி 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 நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். இன்னும் நிறைய இருக்கு, நேரத்தை குறிச்சு இன்னொரு நாள் நிறைய சாட்சி சொல்ல ஆண்டவர் உதவி செய்வாரு. இந்த கூடுகை ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. இந்த பாட்டுகள்னாலையும் வார்த்தைகள்னாலையும் நம்ம இருதயம் அசைக்கப்படலைன்னா வேற எங்கேயுமே அசைக்கப்பட முடியாது. அப்படி ஒரு வல்லமை. ஏதோ ஏனோதானோன்னு பிரேயர்ல உட்கார முடியல, அதை எப்படினாலும் கைய உயர்த்தி வாயை திறந்து பாட்டை பாடி அப்படி ஒரு வல்லமையை நம்ம அனுபவிக்க முடிகிறது. இப்படி ஒரு கூடுகை ஆண்டவர் கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு கொடா கோடி நன்றி. வெற்றி சகோதரி ஒரு சில நாள் வந்தாலும் கூட அவங்களுடைய வார்த்தையில அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறத உணர முடியும். அவங்க சொன்ன போல மாற்றம்ங்கிறது மனுஷனால முடியவே முடியாது. ஆனா அந்த சிஸ்டரோட அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன சாட்சி ஒரு நாள் தான் நான் வந்த பிறகு ஷேர் பண்ணியிருக்காங்க வீட்டு காரியம். அது என்ன ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு இன்னைக்கு அந்த கசப்புங்கிற வேர் அப்படியே பிடுங்கி எரிஞ்சிட்டேன். அது கிடையவே கிடையாது. ஏசப்பா, நான் எப்படி என்னுடைய பிள்ளைய பார்க்கணும் அதே மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை ஒவ்வொரு நாளும் என்ன நான் புதுப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதுவா இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆமென்.